வணக்கம், வெல்கம் டு கவி அகாடமி. இப்போது கன்வர்ஷன் ஆஃப் என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிஎஃப்ஏனா என்ன, என்எஃப்ஏனா என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். இப்போ ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில் 2 டைப்ஸ் இருக்குது, டிஎஃப்ஏ, என்எஃப்ஏ. டிஎஃப்ஏனா டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா, என்எஃப்ஏனா நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. இந்த நேம் பார்த்தாலே உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டானா இப்போ உங்களால் டிட்டர்மின் பண்ணி சொல்ல முடியும். இப்போ Q0ங்கிற ஸ்டேட்லேருந்து பீங்க்கு இன்புட் கொடுத்தோம், பீங்கிற இன்புட் வந்து Q1ங்கிற ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் போகுது. இப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு இன்புட் இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒன்லி ஒன் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற இன்புட் எடுத்தீங்க அப்படின்னா அது Q0க்கு மட்டும்தான் போகுது. இதே மாதிரி எந்த இன்புட் நீங்கள் செக் பண்ணாலுமே ஒரு இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே Q1லேருந்து B பார்த்தீங்கன்னா Q2க்கு மட்டும்தான் போகும். இப்போ A பார்த்தீங்க அப்படின்னா Q1க்கு மட்டும்தான் போகும். இது மாதிரி டிட்டர்மின் பண்ண முடியும். ஒரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்டுக்கு தான் போகுது அப்படின்னு டிட்டர்மின் பண்ணி சொல்ல முடியும். இதே நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1ங்கிற இன்புட்டை Q0ங்கிற ஸ்டேட்டுக்கு கொடுக்குறப்ப அது Q0க்கும் போகுது ஆஸ் வெல் அஸ் Q1க்கும் போகுது. அப்போ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, Q0க்கு போதா இல்லை Q1க்கு போதா, Q0க்கும் போகுது Q1க்கும் போகுது. அப்போ மோர் தேன் ஒன் ஸ்டேட்டு போச்சு அப்படின்னா நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. நேமை பார்த்தாலே உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். டிட்டர்மினிஸ்டிக்னா டிட்டர்மின் பண்ணலாம், ஒரு ஸ்டேட்டுக்கு போகுது ஒரு இன்புட் அப்படின்னு டிட்டர்மின் பண்ணிக்கலாம். நான் டிட்டர்மினிஸ்டிக்னா நம்மளால் டிட்டர்மின் பண்ண முடியாது, மோர் தேன் ஒன் ஸ்டேட்டுக்கு போகுது. இது கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம கன்வர்ஷன் பார்க்கலாம். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ. இப்போ என்எஃப்ஏவில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதை வந்து டிஎஃப்ஏவாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது என்எஃப்ஏ அப்படின்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னா வந்து இங்கே பாருங்களேன், இப்போ Q1ங்கிற ஸ்டேட்டுக்கு 1ங்கிற இன்புட் வந்து Q1க்கும் போகுது Q0க்கும் போகுது. இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறப்ப மோர் தேன் ஒன் ஸ்டேட்டுக்கு போகுது, அதனால் இது என்எஃப்ஏ அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம டிஎஃப்ஏவாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ டிரான்சிஷன் டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் டிரான்சிஷன் டயக்ராம் வரையலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ மொத்தம் 2 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ டெல் Q0 Q1 2 ஸ்டேட் இருக்குது. இந்த ஸ்டேட்டில் ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க, ஸோ இதுதான் இனிஷியல் ஸ்டேட்டு, அண்ட் டபுள் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேட்டுமே. ஸோ அதனால் ரெண்டையுமே இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 2 இன்புட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, 0 1. இப்போ Q0க்கு 0 கொடுக்குறப்ப அங்கேயே தான் போகுது, Q0க்கே தான் போகுது. இப்போ Q0க்கு 1ங்கிற இன்புட் கொடுக்குறப்ப Q1க்கு போகுது, Q1க்கு 0ங்கிற இன்புட் கொடுக்குறப்ப Q1க்கு போகுது, Q1க்கு 0ங்கிற இன்புட் கொடுக்குறப்ப Q1க்கு தான் போகுது, Q1க்கு 1ங்கிற இன்புட் கொடுக்குறப்ப Q0க்கும் போகுது Q1க்கும் போகுது. ஸோ டிரான்சிஷன் டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இப்போ கன்வர்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ del of transition function of Q0, 0 Q0, 0 இப்போ எங்கே போகுது, Q0 தான் போகுது. ஸோ இங்கே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஸ்டேட்டு தான், Q0ஓட 0ங்கிற இன்புட் கொடுக்குறப்ப Q0 தான் போகுது, நியூ ஸ்டேட் கிடையாது, இங்கே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஸ்டேட்டு தான். ஸோ இப்போ இதே ஒன் மோர் இன்புட் 1 கொடுத்து பார்ப்போம். ஸோ del of Q0, 1. இப்போ Q0க்கு 1ங்கிற இன்புட் கொடுக்குறப்ப Q1க்கு போகுது, Q1ங்கிறது வந்து நியூ ஸ்டேட்டு, வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் இந்த நியூ ஸ்டேட், இங்கே நியூ ஸ்டேட்டுன்னு எதை டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா, அங்கே வந்து யூஸ் பண்ணாத ஸ்டேட். இப்போ இங்கே Q0னா ஆல்ரெடி இங்கே Q0 யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே Q0 தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் இங்கே Q1 கிடச்சிருக்கு நியூ ஸ்டேட் அதனால். ஸோ இப்போ இந்த மாதிரி நியூ ஸ்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா இங்கே உள்ள 2 இன்புட்ஸையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ del of Q1க்கு 0ங்கிற இன்புட் கொடுக்குறோம். இப்போ Q1க்கு 0ங்கிற இன்புட் கொடுக்குறப்ப Q1 தான் கிடைக்குது, ஆல்ரெடி டிஸ்கஸ்டு ஸ்டேட் தான் கிடைக்குது. ஒரு இன்புட் கொடுத்தாச்சு, ஒன் மோர் இன்புட் 1 கொடுக்கணும். ஸோ Q1க்கு 1 கொடுக்குறப்ப Q0
Q1 கிடைக்குது. ஸோ இது வந்து இங்கே நியூ ஸ்டேட்டு, இட்ஸ் நாட் டிஸ்கஸ்ட் இன் த ப்ராசஸ். ஸோ அதனால் நியூ ஸ்டேட்டு. ஸோ whenever you are getting நியூ ஸ்டேட்டு, அந்த நியூ ஸ்டேட்டுக்கு இங்கே யூஸ் பண்ணுற 2 இன்புட்டையும் அப்ளை பண்ணி என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த நியூ ஸ்டேட்டுக்கு 0 1 அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா del of Q0 Q1, 0. ஸோ அப்ளை பண்ணுறோம். Q0 Q1, 0னா del of இப்போ Q0, 0 இது எப்படி எழுதலாம்னா Q0, 0 யூனியன் Q1, 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ Q0க்கு 0 அப்ளை பண்ணுறப்ப Q0 கிடைக்குது. யூனியன் Q1க்கு 0 அப்ளை பண்ணுறப்ப Q1 கிடைக்குது. இது எப்படி எழுதிக்கலாம்னா Q0 Q1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து இங்கே ஆல்ரெடி Q0 Q1 பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ Q0 Q1 கிடச்சிருக்கு. ஸோ இது நியூ ஸ்டேட் கிடையாது, ஓல்டு ஸ்டேட் தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இந்த Q0 Q1 நியூ ஸ்டேட்டுக்கு ஒரு இன்புட் கொடுத்துட்டோம் 0, ஒன் மோர் இன்புட் இருக்குது. ஸோ del of Q0 Q1, 1. ஸோ 1ங்கிற இன்புட் கொடுக்குறப்ப del of Q0, 1 யூனியன் Q1, 1. இப்போ Q0க்கு 1 அப்ளை பண்ணுறப்ப Q1 கிடைக்குது. யூனியன் Q1க்கு 1 அப்ளை பண்ணுறப்ப Q0 Q1 கிடைக்குது. இப்போ இது எப்படி எழுதலாம்? காமனாக Q1 இருக்குது ரெண்டுலேயும். அப்போ Q0 Q1 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இது வந்து நியூ ஸ்டேட் கிடையாது, ஆல்ரெடி Q0 Q1 பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ Q0 Q1 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுல நியூ ஸ்டேட் கிடைக்கல. நியூ ஸ்டேட் கிடைக்கலன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்ம கண்டுபிடிச்ச கன்வர்ஷன் டேட்டாவுக்கு ட்ரான்சிஷன் டேபிள் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ட்ரான்சிஷன் டேபிள் ஃபார் DFA. ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே Q0 யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு இன்புட் அண்ட் இது வந்து ஒன் மோர் திங். ஸோ அப்போ எத்தனை ஸ்டேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? Q0 யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு செட்டு. இது வந்து Q1 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு செட்டு. இது ஒன் மோர் செட்டு. இது ஒன் மோர் செட்டு. ஸோ இதில் Q0க்கு 0 1 இன்புட் கொடுத்து பார்த்துருக்கோம். Q1க்கு 0 1 இன்புட் கொடுத்து பார்த்துருக்கோம். இங்கே Q0 Q1க்கு 0 1 கொடுத்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ 0 1 இங்கே வந்து ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் del dash அப்படின்னு டினோட் பண்ணுறோம். இது DFAயோடதுங்கிறதுக்காக del dash அப்படின்னு நம்ம டினோட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறோம். இப்போ Q0க்கு 0 கொடுக்குறப்ப Q0 போகுது. இது சம்மரைஸ்டு டேட்டா இங்கே எழுதியிருக்கேன். ஸோ Q0க்கு 1 கொடுக்குறப்ப Q1 போகுது. Q1க்கு 0 கொடுக்குறப்ப Q1 போகுது. Q1க்கு 1 கொடுக்குறப்ப Q0 Q1 போகுது. இப்போ Q0 Q1க்கு 0 கொடுக்குறப்ப Q0 Q1 போகுது. Q0 Q1க்கு 1 கொடுக்குறப்ப Q0 Q1 போகுது. ஸோ நம்ம ட்ரான்சிஷன் டேபிள் கன்வெர்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து இந்த Q0 Q1 இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். இது வந்து 2 ஸ்டேட் கிடையாது, ஒரு சிங்கிள் ஸ்டேட்டு. அப்போ இது வந்து சிங்கிள் ஸ்டேட்டுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறப்போ ஒரு சிங்கிள் ஸ்டேட்டுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். இந்த டயக்ராம் வரையறதுக்கு முன்னாடி எது இனிஷியல் ஸ்டேட்டு ஃபைனல் ஸ்டேட்டுன்னு நம்ம இங்கே டினோட் பண்ணணும். ஸோ நம்மளோட ஓல்டு NFAல பார்த்தீங்க அப்படின்னா NFA டயக்ராமில் எது வந்து இனிஷியல் ஸ்டேட்னா Q0. ஸோ அதே தான் இங்கேயும் இனிஷியல் ஸ்டேட்டு. இங்கே வந்து ஃபைனல் ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா Q0 தான் ஃபைனல் ஸ்டேட்டாகவும் இருக்குது. ஸோ அதனால் இனிஷியல் ஸ்டேட்டு ஃபைனல் ஸ்டேட்டு மார்க் ரெண்டும் பண்ணியிருக்கோம். இப்போ இனிஷியல் ஸ்டேட்டை பற்றி நோ ப்ராப்ளம். இப்போ ஃபைனல் ஸ்டேட் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இங்கே Q0 தான் ஃபைனல் ஸ்டேட்டு. இப்போ Q0 எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நம்ம ஃபைனல் ஸ்டேட்டாக எடுத்துக்கணும். ஸோ நம்மளோட டயக்ராம் ஸோ Q0 தான் இனிஷியல் ஸ்டேட்டு அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டு Q0 எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபைனல் ஸ்டேட்டாக எடுத்துக்கணும். ஸோ இங்கே ஒரு Q0 இருக்குது அண்ட் இங்கே ஒரு Q0 இருக்குது. அதனால் 2 ஃபைனல் ஸ்டேட் எடுத்துக்கிறோம். ஸோ கான்செப்ட் புரியுதுங்களா? இனிஷியல் ஸ்டேட் பற்றி நோ ப்ராப்ளம். நம்மளோட கொடுத்துருக்குற NFAல Q0 ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்குது. அதனால் Q0 இருக்கிற இடம் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே 2 இடத்துல இருக்குது, அதனால் இது ரெண்டையுமே ஃபைனல் ஸ்டேட்டாக எடுத்துக்கிறோம்.
இப்போ டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ டயக்ராமில் இப்போ Q0 தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்டு ஆஸ் வெல் அஸ் ஃபைனல் ஸ்டேட்டு. Q0க்கு Q1, நெக்ஸ்ட்டு Q0 Q1. Q0 Q1 ஃபைனல் ஸ்டேட் தான். ஸோ Q0க்கு 0ங்கிற இன்புட் கொடுக்குறப்ப Q0க்கு தான் போகுது. Q0க்கு 1ங்கிற இன்புட் கொடுக்குறப்ப Q1க்கு போகுது. Q1க்கு 0ங்கிற இன்புட் கொடுக்குறப்ப Q1க்கு போகுது. Q1க்கு 1ங்கிற இன்புட் கொடுக்குறப்ப Q0 Q1க்கு போகுது. Q0 Q1க்கு 0ங்கிற இன்புட் கொடுக்குறப்ப அதுக்கே தான் போகுது. இப்போ Q0 Q1க்கு 1ங்கிற இன்புட் கொடுக்குறப்ப அதே ஸ்டேட்டுக்கே போகுது. ஸோ நம்ம டிஎஃப்ஏ வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணிட்டும் ஒர்க் அவுட் பண்ணலாம். இதுக்கு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். அந்த ஷார்ட்கட் எப்படி அப்படின்னா, இந்த ப்ராசஸ், இந்த கன்வர்ஷன், இந்த ஃபுல் ப்ராசஸ் பண்ணாமல் டேரெக்டாக டேபிள் ஃபார்மேட்லேயே ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ எப்படின்னா, ஸோ இது வந்து டிரான்சிஷன் டேபிள் ஃபார் என்எஃப்ஏ. இந்த டேபிளை மட்டும் எடுத்துக்கோங்க, நான் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இது வந்து என்எஃப்ஏயோட டிரான்சிஷன் டேபிள். இந்த என்எஃப்ஏயோட டிரான்சிஷன் டேபிள் எடுத்துகிட்டு டேரெக்டாக டிஎஃப்ஏக்கு டிரான்சிஷன் டேபிள் வரைய போகிறோம். இது ஷார்ட்கட் மெத்தட். என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் 0 1ங்கிற இன்புட்டு, இங்கே Q0ங்கிற ஸ்டேட் இருக்கா. ஸோ Q0 எழுதிக்கோங்க. எழுதிட்டு Q0க்கு 0ங்கிற இன்புட் கொடுக்குறப்ப Q0க்கே தான் போகுது. ஸோ ஓல்டு ஸ்டேட்டு தான், நியூ ஸ்டேட் கிடையாது. நெக்ஸ்ட்டு Q0க்கு 1ங்கிற இன்புட் கொடுக்குறப்ப எங்கே போகுதுன்னு பாருங்கள், Q1க்கு போகுது. இங்கே Q1ங்கிறது வந்து நியூ ஸ்டேட்டு, ஆல்ரெடி டிஸ்கஸ்டு கிடைக்குது. அப்படின்னா அந்த நியூ ஸ்டேட்டுக்கு இந்த 0 1ங்கிற 2 இன்புட்டை யூஸ் பண்ணி என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ Q1 நியூ ஸ்டேட்டுங்கிறதுனால Q1க்கு 0ங்கிற இன்புட் கொடுக்குறப்ப எங்கே போகுதுன்னு பாருங்கள், Q1க்கு போகுது. ஓல்டு ஸ்டேட்டு தான், ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ Q1க்கு 1ங்கிற இன்புட் கொடுக்குறப்ப எங்கே போகுதுன்னு பாருங்கள், Q0 Q1 போகுது. இது வந்து நியூ ஸ்டேட்டு. ஸோ நியூ ஸ்டேட்டு அப்படின்னா அந்த நியூ ஸ்டேட்டுக்கு நம்ம 0 1ங்கிற இன்புட் கொடுத்து செக் பண்ணணும். ஸோ அப்போ Q0 Q1க்கு நம்ம 0 கொடுக்குறப்ப எங்கே போகுதுன்னு பாருங்கள். இப்போ ஸோ இது வந்து காம்பினேஷனாக இருக்குது. காம்பினேஷனாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ Q0க்கு ஃபஸ்ட்டு 0 கொடுத்து பாருங்கள். இப்போ Q0க்கு ஃபஸ்ட்டு 0 கொடுக்குறப்ப எங்கே போகுது, Q0க்கு தான் போகுது. இப்போ Q1க்கு 0 கொடுக்குறப்ப எங்கே போகுது, Q1க்கு தான் போகுது. ஸோ அப்போ Q0 Q1 தான் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஓல்டு ஸ்டேட்டு தான், நோ ப்ராப்ளம், ஆல்ரெடி டிஸ்கஸ்டு தான். ஸோ இப்போ இதுக்கு வந்து அடுத்த இன்புட் 1 கொடுக்குறோம். இப்போ Q0க்கு 1 கொடுக்குறப்ப எங்கே போகுதுன்னு பாருங்கள். Q0க்கு 1 கொடுக்குறப்ப Q1க்கு போகுது. நெக்ஸ்ட்டு Q1க்கு 1 கொடுக்குறப்ப எங்கே போகுதுன்னு பாருங்கள். Q1க்கு 1 கொடுக்குறப்ப எங்கே போகுது. ஸோ யூனியன் Q0 Q1. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக Q1 இருக்குது. அப்போ என்ன எழுதிக்கலாம், Q0 Q1 எழுதிக்கலாம். ஸோ Q0 Q1 ஆல்ரெடி டிஸ்கஸ்டு ஸ்டேட் தான் கிடச்சிருக்கு. ஸோ நியூ ஸ்டேட் கிடைக்கல. ஸோ டேரெக்டாக நம்ம டிஎஃப்ஏவோட டிரான்சிஷன் டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நியூ ஸ்டேட்னா அதுக்கு இங்கே கொடுத்துருக்கிற 2 இன்புட்டையும் அப்ளை பண்ணி ஓல்டு ஸ்டேட் கிடச்சின்னா ப்ராப்ளம் கிடையாது, நியூ ஸ்டேட் கிடச்சின்னா திருப்பி ப்ராசஸ் பண்ணணும். இதுக்கு நீங்கள் ஈக்குவலண்ட்டான டயக்ராம் இதே சேம் தான் வரைஞ்சோன்னா டேரெக்டாக ஆன்சர் போட்டலாம். இது ஷார்ட்கட் மெத்தட். ஷார்ட்கட் மெத்தட் நீங்கள் ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இனிஷியல் ஸ்டேட்டை பார்த்தோம் அப்படின்னா Q0 தான் இனிஷியல் ஸ்டேட்டு. ஸோ அதை பற்றி நோ ப்ராப்ளம். ஃபைனல் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இங்கே Q0 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபைனல் ஸ்டேட் மட்டும் என்ன அப்படின்னா, இங்கே Q0னா இங்கே Q0 இன்வால்வ் ஆகிருக்கிற எல்லாமே ஃபைனல் ஸ்டேட்டாக எடுத்துக்கணும். ஸோ இங்கே Q0 இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இது ஃபைனல் ஸ்டேட்டு. அதேமாதிரி இங்கே Q0 இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இது ஃபைனல் ஸ்டேட். ஸோ தட்ஸ் ஆல்.